கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலையும் இந்த மார்னிங் மெடிடேஷன் ப்ரேயர்ல வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட கர்த்தர் அவருடைய அளவற்ற அன்பினால், இரக்கத்தினால் நமக்கு எத்தனையோ காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவரை அறியும் அறிவை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டு இருக்கிறோம். அந்த அறிவுல நம்ம வளர வளரதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிருபைகள், சமாதானங்கள் பெருகுகிறத நம்ம வாழ்க்கையில நாமே பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம இத கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பல பயங்கள் அது வெளியேறி இருக்கும். ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறதுலலாம் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சத்தியத்தை நம்ம அறியும் போது சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. அப்போ நம்ம கடந்த நாள்ல பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நேச்சரை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமான காரியங்கள், அதுல முதலாவது அவருடைய நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அவருக்குள்ள, குமாரனுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மரணத்தின் வாசனைகள் வீசவே முடியாது. இத நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா பல இடங்கள்ல பார்க்கிறோம். அவர் ஒரு மனுஷனுடைய, ஆதாமினுடைய நாசியில அவருடைய சுவாச காற்ற ஊதுன உடனேயே அவனுக்குள்ள ஜீவன் வருது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மண்ணினால ஒரு மனுஷனை அவர் செஞ்சிட்டாரு. அங்க அவனுக்குள்ள எல்லா பார்ட்ஸும் ரெடியா இருக்கு. நரம்புகள், எலும்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? ஜீவன் இல்ல. இப்போ ஜீவனாகவே இருக்கிறவர் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதுன மாத்திரத்துல அங்க என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. அப்போ அங்க எலும்புகள், நரம்புகள், இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு, லங்ஸ் வேலை செய்து, எல்லா உறுப்புகளும் அவருடைய சுவாச காற்ற ஊதுன உடனேயே வேலை செய்துனா எந்த அளவுக்கு ஜீவனை உடையவராய் அவர் இருக்கிறார். அந்த ஜீவனை உடையவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோங்கிறத அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஜீவனை அதிகமா நம்ம தியானிக்க தான் நம்ம சாதாரண மனுஷர்கள் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியும். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்து மனுஷங்க மாதிரியே நமக்கு அது வந்துருமோ, இது வந்துருமோ, 40 வயசு ஆனா அப்படி வந்துரும், 50 வயசு ஆனா இதை செய்யும், இப்படின்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். ஜீவனை உடையவரே இன்றைக்கு நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல அவரை கொண்டு நிறுத்தி, அங்க உலர்ந்த எலும்புகள், பல வருஷங்களான எலும்புகள் சிதறி கிடக்கு. அதை பார்த்து பேச சொல்றாரு. ஒருவேளை நான் இன்றைக்கு இதை பேசணும்னு யோசிக்கல, ஆவியானவர் இந்த காரியங்களை பேச வைக்கிறார். சிலருக்கு இது தீர்க்க தரிசனமா ஆண்டவர் இடைப்படுகிறார்னு நான் நம்புறேன். எசேக்கியேல் 37 இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நீர் அதை அறிவீர்னு எசேக்கியேல் சொல்லும் போது, நீ அதை பார்த்து பேசு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆவினா என்னது? அவருடைய சுவாசம். breath of God. Spirit of God is the breath of God. அந்த breath அவருக்கு அந்த எலும்புகளுக்குள்ள போகும்போது நீங்கள் உயிரடைவீர்கள். மரித்து பல வருடங்களான
துண்டு துண்டா கிடக்கக்கூடிய எலும்புகளை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்து அதுக்கு உயிரடைகிறத பார்க்கிறோம். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அந்த ஜீவனை உடையவர் ஆவியை கட்டளையிடும் போது அவங்க என்ன செய்யறாங்களா? உயிரடைகிறார்கள். வார்த்தையின் மூலம் அந்த ஜீவன் அங்கே கடத்தப்படுகிறத பார்க்கிறோம். அப்படி சொல்லும் போதே தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் உரைக்கும் பொழுதே ஒரு இரைச்சல் உண்டாகுது, அசை உண்டாகுது. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க எலும்புகள் எல்லாம் துண்டு துண்டா கிடக்குது. யாருடைய தலைக்குரிய எலும்பு, அது உடம்புக்குரியது, காலுக்குரியது, இதெல்லாம் தெரியாது. ஆனா இங்க தீர்க்க தரிசனம் உரைத்த மாத்திரத்துல அவங்கவுங்க பாடியில இருக்கிற எலும்புகள் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அப்போ அந்த பிரெத் ஆஃப் காட், அந்த ஜீவனை உடையவருடைய சுவாசம் எவ்வளவு வல்லமையா இருக்குது. இந்த சுவாசம் இன்றைக்கு வார்த்தைய சொல்லும் பொழுதே அங்க சுவாசம் அவங்களுக்குள்ள உண்டாகிறத பார்க்கிறோம். அந்த எலும்புகளுக்குள்ள நரம்புகள் எல்லாமே இப்போ மாம்சம் எல்லாம் உண்டாகி எல்லாம் தோலினால மூடப்பட்டுருச்சு. அடுத்ததான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். அப்போ அந்த பிரெத் என்ன சொல்றாரு? ஆவியே, ஸ்பிரிட், நீ எல்லா 4 பக்கத்துல இருந்தோ கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் அப்படி ஊது. அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள கடந்து போகும்படியாய் நீ சொல் அப்படிங்கிறாரு. அப்ப இதுல 2 காரியம். ஒண்ணு அந்த சுவாசம், 2வது அந்த சுவாசம் அவங்களுக்குள்ள வரும்படியாய் அவங்க மேல நீ ஊதுன்னு சொல்லு. அப்படியே எசேக்கியேல் செய்யும் போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்போ ஜீவன் அவங்களுக்குள்ள கடந்து வருது, அவங்க உயிரடைகிறாங்க, காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஜீவனை உடையவர் தான் நம்முடைய தேவன். இந்த ஜீவனை உடையவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் உயிர்ப்பிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம். இந்த அறிவுல நம்ம எவ்வளவு தூரம் வளர்றோமோ, நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதுல வளர 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 நம்ம இந்த ஜீவன்ல பிரவேசிக்க ஆரம்பிப்போம்னு பார்த்தோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டே இருக்கிறாரு ஜீசஸ். ஒவ்வொரு இடத்துலயும் ஜீவனை குறிச்சு பேசிட்டே இருக்கிறாருன்னா இந்த ஜீவனுக்குள்ள நம்ம கடந்து வரணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்கிட்ட வாங்க, ஜீவன் வரும், ஜீவன் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கிறிஸ்து சொல்றதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஜீவனையே உடையவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஆழமா அறிந்து கொள்ளணும். அப்போ சுவிசேஷம் அப்படிங்கிறதே என்னன்னா ஜீவனை குறித்துதான். 2 தீமோத்தேயு 1:9-10 பார்க்கிறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல்
கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்துல அவர் வெளியரங்கமாக்குனதே மிக முக்கியமானது என்னன்னா ஜீவன் அழியாமை. ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் வியாதியை குறிச்சு பயம், மரணத்தை குறிச்சு பயம். வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம திருப்தியாகிற வரைக்கும் நமக்கு ஆயுசு நாட்கள் உண்டுன்னு சங்கீதம் 91 பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து 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 தான் நம்ம இருதயத்தின் நினைவின்படியே நம்ம நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கல. நம்ம செஞ்ச எந்த காரியங்களினாலும் அவர் நம்மை ரட்சிக்கல. அவருடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. இந்த கிருபை நம்ம பிறந்ததுனாலலாம் வரல. நம்ம இந்த பூமிக்கு வந்ததுனால நம்ம இந்த கிருபையை பெறல. உலகமே தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் எங்கதான் இருந்தோம்? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருந்தோம். அதான் ஆதி காலம் முதல், பிஃபோர் டைம் பிகன். அப்பவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தபடியினால அவர் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, இப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிரசன்னமானாரு. அதனால அந்த கிருபை என்ன செஞ்சுட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு கிருபை எப்போ உண்டாச்சு? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையினாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, ரிவீல் ஆயிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பூமியில வந்தோம், பூமியில வந்து இப்ப நம்ம பாவம் செஞ்சதுனால இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரு, அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷமே அது இல்லை. ஆதி காலத்திலே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு கிருபை அருளப்பட்டிருந்தது. அந்த அருளப்பட்ட கிருபையின்படி இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால இந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அழைப்பினால அவர் அழைத்திருக்கிறாரு. அவர் மரணத்தை பரிகரித்து அவர் என்ன செஞ்சிட்டாரு? டோட்டலா மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கிட்டார். ஜீவன் அழியாமை. அப்போ சுவிசேஷம் விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நமக்குள்ள இந்த ஜீவன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எவ்வளவு தூரத்துக்கு ஆணித்தரமாய் நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோம். இன்னும் நம்ம உலகத்துக்கு ஐயோ எனக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்கன்னு சொல்லி மற்ற மனிதர்களையே குறிச்சு பேசி உலகத்துல இருக்கிறவங்களையே குறிச்சு பார்த்து நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிற நாலேஜ் இல்லாம இருக்கிறதுனாலதான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இத குறித்ததான அறிவு இல்ல, ஜீவன் அழியாமை. இதுதான் சுவிசேஷம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அவர் அழித்து விட்டார்.
இன்னைக்கு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் அவர்கிட்டதான் இருக்கு. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிரோடு இருக்கிறவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ள ஜீவன் செயல்படும். சுவிசேஷத்துல யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. இதுதான் சுவிசேஷம்னா, இதை யாரெல்லாம் இன்டெப்தா ஃப்ரம் த ஹார்ட் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள இந்த ஜீவன் செயல்படுகிறதை பார்ப்பீர்கள். சரி, இப்போ இந்த ஜீவன்ல தான் நம்ம இருக்கிறோங்கிறத அறிந்து கொள்ள முடியாம நமக்குள்ளேயே சில தடைகள், அது என்னலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அப்போ யோவான் 5வது அதிகாரம், அதாவது இந்த ஜீவன்ல நம்ம இன்னும் ஏன் பங்கெடுக்க முடியல, இன்னும் நமக்கு பயம், வியாதியை குறிச்சு, குறைவுகளை குறிச்சு, எல்லாத்தையும் குறிச்சு நமக்கு ஏன் பயம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். யோவான் 5வது அதிகாரம் 39, 40. யோவான் 5, 39, 40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. You refuse to come to me to have life. எல்லாரும் இயேசுவினுடைய வார்த்தையில தான் கேட்கிறாங்க. ஜனங்களும் கேட்கிறாங்க, பரிசேயர்களும் கேட்கிறாங்க, சதுசேயர்களும் கேட்கிறாங்க, வேத பாரகர்களும் கேட்கிறாங்க. அவர் அந்த 38வது வசனம் சொல்லுது, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அவரை விசுவாசிக்கணும். அவர் ஜீவனுடையவர், அவர் மரணத்தை விழுங்கினவர், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தனது மரணத்தினாலே அழித்து போட்டவர். அவரை விசுவாசிச்சிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய வசனம் நமக்குள்ள தரித்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அங்க அவிசுவாசம் தான் இருக்கு. அந்த அவிசுவாசம் என்ன பண்ணுது? இந்த ஜீவனை பெறுகிறதற்கு தடை உண்டாக்குகிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான அந்த ஜீவன்ல வாழ்கிறதற்கான தடைகள் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இன்றைக்கு நம்ம இந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியல அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். அடுத்ததா யோவான் 3வது அதிகாரம் 19, 20. அதுல இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அப்போ ஒளி பூமியில தான் வந்திருக்கு, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ஆனா அவங்களுடைய கிரியைகள், பாவம் அவரை அறியாததுதான் பாவமாகுது. அந்த பாவம், பாவத்தின் கிரியைகளாய் இருக்கிற மாம்சத்தின் இச்சை எல்லாம் அங்க பெருகுது. இந்த ரோமர் 1ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். பொறாமை, பெருமை, இது எல்லாமே எங்க வந்தது? பாவத்தின் கிரியைகளின் வெளிப்பாடுகளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாவத்தின் கிரியைகளின் நிமித்தம் மனம் என்ன செய்யுது? இருளடையுது. இந்த இருளான மனதுல அதாவது பிளைண்ட் ஆயிருச்சு. அதனால அவங்களுக்கு என்ன எதுல வர பிடிக்கல?
வெளிச்சத்துக்குள்ள வர முடியல. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்ப ஆவியின் சிந்தை, அவர் யார், அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அவர் ஜீவனா இருக்கிறார்னா நானும் அந்த ஜீவனுக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தை தான் நமக்கு எதை கொண்டு வரும்? ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருது. மற்றபடி மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே நமக்கு மரணத்தை விளைவிக்க கூடியதா இருக்கு. எபேசியர் 4ல பார்க்கிறோம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அப்ப காட் கைண்ட் ஆஃப் லைஃபுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களா? ஏலினேட்டட் ஆயிருக்கிறாங்களாம், அந்நியராயிட்டாங்க. இந்த ஜீவன்ல இன்னும் நம்ம பிரவேசிக்க முடியல அப்படின்னா தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியரா இருக்கிறோம். அதாவது நம்ம சுகவீனங்கள், பலவீனங்களுக்கு வாக்கு தத்தங்கள் எத்தனையோ படிக்கிறோம். இயேசுவின் தழும்புகளால நம்ம சுகமானோன்னு சொல்றோம், அவரே பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றோம். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாவற்றிலும் மேலானது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய ஜீவனுக்குள்ள நம்ம பங்கெடுத்து விட்டோம். அப்போ நம்மை மரணம் ஆளுகை செய்ய முடியாது. வியாதியோ, தரித்திரமோ, இது எல்லாம் பிரிவினைகளோ, சமாதான குறைவுகளோ, இது எல்லாம் மரணத்தின் சாயல். இது எதுவும் நம்மள டச் பண்ணவே முடியாத இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை தான் நம்முடைய ஜீவன்ல அவர் ஊதி இருக்கிறார். அப்போ எது நம்மள அணுக முடியும்? அடுத்ததா மிக முக்கியமான காரியம், முதல்ல அவிசுவாசம் பார்த்தோம், அடுத்தது மாம்சத்தின் கிரியை. அதனால அந்த தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா பரிசேயர், சதுசேயர், இவங்க எப்பொழுதுமே தங்களுடைய சுய நீதியில இருக்காங்க. அவங்க செய்த செயல்கள் இதுலதான் தேவன் அவங்களுக்கு அவங்கள ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சுய நீதியில இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எவன் ஒருவன் இந்த வார்த்தையை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்குள்ள இந்த ஜீவன் செயல்படும். இதெல்லாம் இவ்வளவு தூரம் இது உண்மையா? இவ்வளவு தூரம் நம்ம இந்த ஜீவன்ல இருக்க முடியுமா அப்படின்லாம் சந்தேகப்படாம தாழ்மையாய் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் இந்த ஜீவன்ல பிரவேசிக்கிறாங்க. ஏன்னா விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் சுவிசேஷம் என்ன செய்தான்? பலன் செய்கிறது. அடுத்ததா மார்க் 4ல பார்க்கிறோம், தேவனுடைய ஜீவன்ல பங்கெடுக்க முடியாத மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, தடைகள் என்னன்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் கவலை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இதையும் இந்த 3 இருந்தாலும் தேவனுடைய ஜீவன்ல நம்ம பங்கெடுக்க முடியாதவர்களா இருக்கிறோம். முதல்ல அதாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா பண ஆசை, பணம் பணம். அந்த தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? பணிஞ்சு தொழுது கொள்ள முடியாது. ஆனா சிலருக்கு பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, அதையே பிரதானமா பார்ப்பாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, பணம் தீமை இல்லை. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், கவலை, லௌகீக கவலைகள் எல்லாத்தையும் குறிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவரை குறித்ததான அறிவு இல்லாமை. இன்னொன்னு, கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்குள்ளே ஒரு பிரைடு இருக்கு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? அந்த கவலைகள்ல நம்ம இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த 3 காரியங்களும் இந்த தேவ ரகமான ஜீவனுக்குள்ள நம்ம இருக்க முடியாதபடி, அதுல நம்ம
செயல்பட முடியாதபடி தடை செய்கிற காரியமா இருக்கு. அடுத்தது சுயம். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க செய்கிற செயல்கள், சொல்லுகிற வார்த்தைகள், இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு போட்டுட்டு இத பெருசா பார்த்துட்டு இருக்கிறவங்க. அவங்க என்ன செய்யல? சுயத்தை வெறுக்கவில்லை. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி என்னைய நினைச்சிருவாங்களோ, இவங்க இப்படி யோசித்திருப்பாங்களோ, இப்படின்னு எப்பவுமே தன்னை குறிச்சே நினைச்சிட்டு இருக்கிறது சுயம். இந்த சுயம் என்ன செய்யணும்? நம்மை விட்டு நம்மளை மட்டும் யோசித்துக்கிட்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலையும் இந்த சுயம் என்ன செய்யணுமா? நம்ம கிட்ட அது இருக்கக்கூடாது. இந்த சுயம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஜீவன்ல நம்ம என்ன செய்ய முடியாது? பங்கெடுக்க முடியாது. 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு சுவிசேஷன் வெளிச்சம் பிரகாசமாய் இராதபடிக்கு அவன் அவர்களுடைய மன கண்களை என்ன செய்யறானா? மனதை குருடாக்கினான். அவன் குருடாக்கிட்டான். குருடாக்குன பிறகு என்ன சொன்னாலும் அங்க என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அப்ப அவன் எப்படி குருடாக்குறான்? பொய்களின் மூலம். ஏவாளுடைய மனதை அப்படித்தானே குருடாக்குனான். தேவன் அவங்களை அவ்வளோ நேசித்து ஆளுகை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ஆளுகை உங்ககிட்ட வந்துரும். அப்போ பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இந்த பொய்ய நம்ம நம்பிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம சத்தியத்துக்குள்ள நம்ம வர முடியாது, ஜீவனுக்குள்ள வர முடியாது. இப்போ உங்ககிட்ட என்னெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் பல பொய்களை அவங்கள்ட்ட விதைச்சிட்டே தான் இருக்கிறான். இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இல்ல இந்த பலவீனம் இதுல கொண்டு விட்டுருமோ, இந்த சிம்டம் இப்படி இருக்குதே, இதெல்லாம் என்னது? சத்துருவினுடைய பொய்கள். அவன் ஏவாள் கிட்ட மாத்திரம் இல்ல, இயேசு கிட்டையும் அதே பொய்ய அவன் என்ன செய்யறான்? அங்க சொல்றான். அங்க அந்த அந்த மலையில வனாந்தரத்துல அவர் உபவாசம் இருக்கும்போது, உபவாசம் இருந்து முடித்த நாட்கள்ல, நீர் என்னை தொழுது கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் ஆளுகை செய்யும்படி. அவர்தான் ராஜாதி ராஜா. ஆனா அவர்கிட்டயே வந்து சொல்றான், என்னை தொழுது கொள்ளும் போது நான் உங்களுக்கு தருவேன். எந்த அளவுக்கு அவன் பொய்யனா இருக்கிறான். இந்த பொய்களை நம்புற வரைக்கும் நம்ம அவருடைய ஜீவன்ல நம்ம என்ன செய்ய முடியாது? பங்கெடுக்க முடியாது. அது என்ன விதமான பொய்களா இருந்தாலும் சரி. இப்ப பயம் நமக்கு ஏன் வருதுனாலே அது ஏதோ ஒரு பொய்யை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இந்த பொய்களை நம்புறத நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து வெளியே வந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் தான் நம்புவேன். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது. மரணத்தின் வாசனை எந்த பகுதிகளையும் என் குடும்பத்துல வீச முடியாது அப்படிங்கிறதுல இருதயத்துல நீங்க எந்த அளவுக்கு ரூட் ஆறீங்களோ, உங்க உங்க வாழ்க்கையிலயும் உங்க குடும்பங்கள்லயும் அவருடைய ஜீவன் செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா ரோமர் 6:13 நீதியின் அவயவங்களாய் நம்ம சரீரத்தின் அவயவங்களை என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதுல மெயின் நம்ம கண்ணு காது. இந்த 2 உறுப்புகளையும் அவயவங்களையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், நீதிக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுத்துட்டோம்னா பிசிக்கல் சென்சஸுக்கு
நான் என்ன செய்ய மாட்டேன்? செயல்பட மாட்டேன். உலகத்துல என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போட்டும். நான் ஜீவனுக்குள்ள இருக்கிறேன். நான் மரணத்த குறித்து மா மாம்ச எண்ணங்கள நான் என்ன செய்ய மாட்டேன்? தியானிக்க மாட்டேன். நான் ஜீவனுக்குள்ள வந்தபடியினால என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில ஜீவன் தான் ஃப்ளோ ஆகுது. அவருடைய ஆவி, அவருடைய சுவாச காற்று என் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இத நீங்க எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசிக்கிறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு இந்த சுவிசேஷம் ஜீவனையும், அழியாமையும் வெளிப்படுத்தின இந்த சுவிசேஷம் நமக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும். அப்போ மெயினா நம்ம பார்த்தது மாம்ச சிந்தை என்ன செய்யுது? மரணத்த கொண்டு வருது. ஆவியின் சிந்தை எத கொண்டு வருது? ஜீவனையும், சமாதானத்தையும் கொண்டு வருது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவனுக்கு விரோதம் மாம்ச சிந்தை அப்படின்னாலே மனுஷனை போல சிந்திக்கிறது தான் மாம்ச சிந்தை. எதெல்லாம் மாம்ச சிந்தைங்கிறதெல்லாம் நம்ம தியானிச்சு பார்ப்போம். இப்ப கலாத்தியர் 6, 7, 8ல நம்ம பார்க்கிறோம். நீங்க அத வாசித்து பாருங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பானாம். அப்ப இன்னைக்கு எதை விதைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம எண்ணங்கள்ல, நம்ம இருதயத்துல. நம்ம இருதயத்துல ஆவிக்கென்று விதைத்தோம் அப்படின்னா, ஜீவனை விதைச்சோம்னா நம்ம ஜீவனை பெறுகிறோம். மாம்சத்துக்கென்று நம்ம விதைச்சிட்டு இருந்தோம்னா, நமக்கு அங்க என்னதான் உண்டாகுது? அழிவுதான் உண்டாகுது. நம்ம ஜீவன்ல பங்கெடுக்கணும்னா, மாம்ச எண்ணங்கள் நம்மள விட்டு டோட்டலா என்ன செய்யணும்? அது அப்புறப்பட்டு போகணும். யாக்கோபு 1வது அதிகாரம். அதுல பார்க்கிறோம் நம்ம, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு இழுக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ தவறான எண்ணங்கள் எதை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. எதுக்கெல்லாம் நம்ம ஹார்ட்ல இடம் கொடுத்திருக்கிறோமோ, அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் இந்த உலகத்துக்குரியது. இத விட்டு உலகத்தின் கவலைகள், நம்ம எப்போ நான் ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறேன், நான் ஜீவன்ல பங்கெடுத்திருக்கிறேன், குமாரனை உடையவளாய் நான் இருக்கிறேன், ஜீவனுக்குள்ள நான் இருக்கிறேன், ஜீவன் எனக்குள்ள இருக்குதுங்கிறத நீங்க எப்போ உங்க ஆழ் மனதுல இது பதிக்கப்பட்டு நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள நீங்க அந்த ஜீவனை அனுபவிப்பீங்க. உங்க மூலமா நீங்க போற இடங்கள்ல எல்லாம் அந்த ஜீவன் ஃப்ளோ ஆகும். இந்த ஜீவன்ல அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் பங்கெடுத்ததுனாலதான் அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, பேதுரு ஒரு ஒரு தெருவுக்கு வந்தான் அப்படின்னாலே, ஐயோ பேதுரு வர்றாரு, இவர் நிழல்ல கொண்டு வச்சுட்டா வியாதியஸ்தர்கள் சுகம் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி வியாதியஸ்தர்கள் எல்லாம் பேதுரு நிழல் படும்படியா கொண்டு வைக்கிறாங்களாம். காரணம் என்னன்னா, அவங்க சரீரம் வரைக்கும் அந்த ஜீவன் என்ன செய்யுது? செயல்படுகிறது. அவங்க ட்ரெஸ்ல அந்த ஜீவன் செயல்படுது. உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்ட உடனே வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க, பிசாசுகள் ஓடுது. காரணம் என்னன்னா, அவங்க அதுலயே வாழ்ந்து ஃபீல் பண்ணி வாழ்ந்ததுனால சரீரம் வரைக்கும் அங்க என்ன செய்யுது? அந்த ஜீவன்ல அவங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இதே ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம இந்த ஜீவன்ல செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம மூலமாகவும் இந்த ஜீவன் என்ன செய்யும்? மற்றவர்களுக்குள்ள கடந்து போகும். அங்க ஏவாள் கிட்ட அங்க அவன் சொல்றது இது அங்க அங்க காட்டுறான், அந்த பழத்தை காட்டி அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்றான். அப்ப ஏவாள் என்ன செய்றா? இது
இது பார்வைக்கு இன்பமும், கண்களுக்கு அது எப்படி இருக்கு? அழகா இருக்கு. புசிப்புக்கு இனிமையா இருக்கு. இதுல எனக்கு ஞானத்த பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவனுடைய டெம்ப்டேஷன்ல அவ விழுறா. அப்ப இன்றைக்கு எதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நம்ம எதெல்லாம் திங்க் பண்றோமோ அது எல்லாம் மாம்ச எண்ணம். அவர் வார்த்தை தான் சத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் அங்க வார்த்தை, நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், நீங்க இதை புசிக்கிற நாள்ல நீங்க தேவனை போல மாறுவீங்கிறான். அப்போ இதுவும் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா இது உண்மை இல்ல. ட்ரூத், சத்தியம் என்ன சொல்லுது? நீ ஏற்கனவே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனா இந்த சத்தியத்தை நம்பாம எப்பெல்லாம் நம்ம பொய்ய நம்புறோமோ அப்பெல்லாம் நம்ம மாம்ச எண்ணம் உடையவர்களாய் மாறுகிறோம். அதுதான் மரணத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த மாம்சத்தின் எண்ணத்தை உடையவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் செயல்படக்கூடாது. நான் ஆவியின் சிந்தை, நான் வசனம்தான், அதை மட்டும்தான் சிந்திப்பேன். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ பேதுருவை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே. ஏன் அப்படின்னா அங்க தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் அங்க பேதுரு பேசுகிறத பார்க்கிறோம். அப்போ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் சிந்திக்கிற செயல்கள் அது எல்லாமே என்னது? மாம்ச எண்ணம். அடுத்ததா சீஷர்கள் யார் பெரியவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே என்ன செய்யறாங்க? சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா இதுவும் மாம்ச எண்ணம். ஐயோ, அவங்களுக்கெல்லாம் திறமை இருக்கு, நான் அப்படி இல்லை, அவங்களுக்கு மேல நான் வரணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அது என்னது? மாம்ச எண்ணம். எல்லாருக்கும் தேவன் தனித்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் அந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதுல செயல்படணுமே தவிர மற்றவர்களை பார்த்து நான் பெருசு, நீ பெருசு, இந்த 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 எண்ணங்கள் நமக்கு இருந்தது அப்படின்னாலே அது பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். ஆனா ஆவியின் சிந்தை எப்படி இருக்கும்? தாழ்மையா இருக்கும், சர்வ் பண்ணும். இயேசு கிறிஸ்து அவர் இந்த சர்வ லோகத்தையும் படைத்து தன்னுடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறவர். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்களுடைய பாதங்களை அவர் கழுவி தொடைக்கிறத பார்க்கிறோம். நம்மை உருவாக்கினவரே அவர்தான், சர்வ வல்லமை உள்ளவரே அவர்தான். ஆனா அவர் எதுக்காக அதை காண்பித்து போயிருக்கிறார் முன்மாதிரிய? நாமும் இப்படித்தான் இருக்கணும். சர்விங் ஹார்ட் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல உண்மையான கனத்தையும் மகிமையையும் நமக்கு பெற்று தருகிறத பார்க்கிறோம். அடுத்ததா யாக்கோபு யோவானும் அவர் ராஜ்யத்துல வரும்போது நாங்க முதலாவது அந்த உங்க பக்கத்துல நாங்க உட்காரணும்னு கேக்குறாங்க. இதுவும் என்னது? செல்ஃப் எக்ஸால்டேஷன். சுயமாய் அவங்க நம்ம உயரணும்னு அப்படிங்கிறத எண்ணம். அவங்க தேவனுடைய அந்த பாடுகள்லையோ அவர் என்ன அதுலலாம் அவங்க ஷேர் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. அவங்களுக்கு என்னதான் இருக்கு? நாங்க மேன்மையா இருக்கணும். நான் சுயம். இந்த சுயமானது ஒரு மனுஷனுக்கு எப்போ கம்ப்ளீட்டா மறைஞ்சு போகுதோ, என்ன பார்த்து எப்படி சொல்லுவாங்க? நான் யாரு? என் குடும்பம் என்ன? பவுல் சொல்றாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், கமாலியேல் பாதத்துல நான் உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன்.
இவ்வளோ தகுதி இருந்தோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு என்றேன், குப்பையுமா என்றேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்துகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமை, பொறாமை இதெல்லாம் வர்ற காரணமே என்னன்னா நான். இந்த நான் இது என்ன செய்யணும்? முற்றிலுமாய் நம்மை விட்டு மறைந்து போகணும். இங்க பரிசேயர்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் ஒரு அடையாளம் கேட்கிறாங்க. இந்த அடையாளம் கேட்கிறோம் அப்படின்னாலே நம்ம இருதயம் சந்தேகத்துல இருக்கு, கடினப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சத்தியத்தை என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. இதுவும் தேவனுடைய ஜீவன்ல பங்கெடுக்க முடியாமல் போகிறதற்கு உண்டான ஒரு மாம்சத்தின் எண்ணமா இருக்கு. அங்க ஆஸ்தி உடைய ஒருத்தன் இயேசு கிட்ட வர்றான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? அப்போ நீ கட்டளைகள் எல்லாம் கைக்கொள்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் நான் சின்ன வயதுல இருந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு. நீ போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்படின்ன உடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால மனம் அடிவடைந்து அவன் என்ன செஞ்சுட்டானா? போயிட்டானாம். அப்போ இன்னைக்கு லவ் ஆஃப் மணி, ஐயோ இந்த பணத்தை நான் கொடுத்தா குறைஞ்சிரும், பணத்தை நான் சேர்க்கணும், பணத்தை அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு கொடுக்காம, யாருக்கு கொடுக்காம வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, கஞ்சத்தனம் பிசிறித்தனம் பண்ணி ஒண்ணுமில்லாமல் போனவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா, அவங்க ஹார்ட் ஃபுல்லா அந்த மணியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது ஒரு மாம்ச சிந்தை. அவர்தான் நமக்கு பொக்கிஷசாலையா இருக்காரு. எனக்குரியது எல்லாம் உனக்குரியதுங்கிறாரு. வெள்ளியும் பொண்ணும் எனக்குரியதுங்கிறாரு. அப்போ அதெல்லாம் நமக்கு எப்பவுமே இலவசமாய் தேவன் நமக்கு அப்படியே நிறைய கொடுக்கிற தேவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள். ஆனா ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை தந்தவரை நம்ம என்ன செய்யறோம்? விட்டுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு சுயத்தின் வெளிப்பாடு, மாம்சத்தின் கிரியையா நம்ம பார்க்கிறோம். அங்க மார்த்தாளை குறிச்சு பார்க்கிறோம். எப்பவுமே அவளுக்கு ஒரு நெகட்டிவிட்டி. இந்த உலகத்தின் காரியத்தை குறிச்சே அவ திங்க் பண்ணியே சோர்ந்து போறா. அங்க தேவ பிரசன்னத்தை அவளால என்ஜாய் பண்ண முடியல. அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை அப்படி, அது இப்படி, வேலை செஞ்சு நீங்க சொல்லக்கூடாதா? என் சகோதரி உங்க பக்கத்துல இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காள, இவ்வளவு வேலை செய்ய சொல்லக்கூடாதா? நான் ஒருத்தி மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா மாம்ச சிந்தைய குறிக்குது. அங்க தேவ பிரசன்னத்தை விட உலகத்தின் காரியங்கள் மேல ஈடுபாடு. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து, 1 2 இல்ல, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நல்ல பங்கை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்பவும் எப்படிதான் இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், அன்புல இருக்கும், ஜீவன்ல இருக்கும், வெளிச்சத்துல இருக்கும். ஆனா இதுல இல்ல அப்படின்னா நம்ம இன்னும் ஜீவன்ல முழுமையுமாய் பங்கெடுக்கலன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவுதான் அறிக்கையிட்டாலும் சரி, எவ்வளவுதான் கன்ஃபெஷன் வாயால பண்ணாலும் சரி, உங்க இருதயம் எப்போ நான் ஜீவனில் இருக்கிறேங்கிறத ஆழமாய் உணர ஆரம்பிக்குதோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்துல உள்ளவர்களுடைய வாழ்க்கைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இந்த கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை எப்பவுமே எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா சுயத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. கம்ஃபர்ட், அவங்களுக்கு செல்ஃப் கம்ஃபர்ட், பெருமை, உலகத்தின் அந்த பொசஷன்ஸ் எதெல்லாம் நமக்குரியது, அந்த மணி, அடுத்தது பதவி.
அடுத்தது எப்பவுமே அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இது நடக்குமா? இது நடக்காதா? வாக்குத்தத்தம் இப்படி இருக்கு. இப்படின்னு அடையாளத்த தேடிக்கிட்டே இருக்கிறது. ஆனா, ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? விசுவாசம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. தாழ்மை உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்கள டோட்டலா சரண்டர் பண்ணிருவாங்க. அன்பு மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கும். இப்படி இப்படி இருக்கிறவங்க தேவனுடைய ஜீவன்ல பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எதுல இருக்கிறோம்? இந்த விசுவாசம், இந்த தாழ்மை, இந்த சரண்டர், இந்த அன்பு. அன்பு, ஜீவன், ஒளி. அன்பு இருக்கிற இடத்துல தான் ஜீவன் இருக்கும். ஜீவன் இருக்கிற இடத்துல தான் வெளிச்சம் இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை குறிச்சு நம்ம தனியா மெடிடேட் பண்ணுவோம். அவருடைய நேச்சர்ல முதல் காரியம் இப்ப லைஃப பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த தேவரகமான ஜீவன்ல நம்ம பங்கெடுக்கணும். தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியரா இராதபடி தேவனுடைய ஜீவனுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் இதெல்லாம் பழைய ஆதாம்ல முதல் ஆதாம் கிட்ட இருந்து வந்த நேச்சர். அந்த சுயம், அந்த பெருமை, அந்த கவலை, அந்த பயம், தான்கிறது, தன்னுடைய பொசிஷனை நிரூபிக்க நினைக்கிறது, இதெல்லாம் காயின் கிட்டயே நீங்க பார்க்க முடியும். விழுந்து போன உடனே மனுஷனுக்குள்ள எழும்பின காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் எழும்பி இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் இதெல்லாம் நம்மளை களைந்து போட விரும்புகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஒரு நிமிஷம். நீங்க எடுத்தவங்க வாசிங்க. பழைய மனுஷனை களைந்து போட்டு அப்படின்னு வரும்ல, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அதை நினைவுபடுத்துறதுனால அந்த வசனத்தை, பழைய மனுஷனை. நீங்க யாரும் எடுத்தீங்கன்னாலும் வாசிங்க. வாசிங்க ஆண்டி. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கருடைய புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ அவர் சாயலா நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நம் இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராய் இருக்கிறார். இன்றைக்கு பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இந்த குமாரன் மூலமாய் நம்ம ஜீவனை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். மோசம் போக்குகிற பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு உள்ளத்தில் நம்ம இருதயத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறணும். நான் ஜீவன்ல இருக்கிறேன், நான் அன்புல இருக்கிறேன், எனக்குள்ள தாழ்மையின் எண்ணம் தான் இருக்குது, எனக்குள்ள மேட்டிமையான எண்ணம் இல்ல, பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம் இது எதுவும் எனக்குள்ள இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் வரும்போது இந்த ஜீவன் நமக்குள்ள செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். யாரையும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஹார்ட், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம், எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இருதயம், இதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய தேவனுடைய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? பிரவேசிக்கிறோம். இந்த ஹார்ட் இருக்கும்போதுதான் நம்மளால விசுவாசத்திலையும் நிலைச்சு நிற்க முடியும். இல்லைன்னா மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளை நாமே கம்பேர் பண்ணி நம்ம விழுந்து கொண்டே இருப்போம். இது ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். ஐயோ அவங்க அப்படி, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கொடுத்து கம்பேரிசன். இது எல்லாம் இந்த கம்பேர் பண்றோம் அப்படின்னாலே அங்க சுயம் இருக்கு. இந்த சுயம் இருக்குனாலே அவங்களுக்குள்ள அனாதை மனப்பான்மை இருக்கு. அந்த மூத்த குமாரனுடைய மனப்பான்மை எப்படி அந்த இளையகுமாரனை நேசிக்கிறாரோ அதே போலதான் மூத்த குமாரனையும் நேசிக்கிறாரு. ஆனா அந்த மூத்த குமாரனால இளைய குமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்டதை தாங்க முடியல.
ஏன்னா அங்க என்ன இருக்கு? சுயம், அனாதை மனப்பான்மை. அப்பா கூடவே தான் இருக்காரு. அப்பா சொல்றாரு, மகனே நீ எப்பவும் என் கூட இருக்க, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. இந்த கால வேளையில இததான் நம்ம கிட்டயும் அப்பா சொல்றாரு. நீ எப்பவும் என் கூட இருக்கிற மகளே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. நீ இந்த பூமியில நீ ஆசீர்வாதமா இருக்கும்படிதான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. ஆனா இன்றைக்கு நம்ம யார குறிச்சு சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? எதை குறிச்சு சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? பயம், கவலை, பெருமை, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுகிற காரியங்கள், இது எல்லாத்துல இருந்தும் இன்னைக்கு என்ன செய்யணும்? வெளியே வரும்போது அந்த தேவ ரகமான ஜீவனுக்குள்ள நம்ம பங்கெடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஜீவன்ல நம்ம பங்கெடுக்கும் போது மகிமையின் தேவன் தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்புவார், தம்முடைய வல்லமையினால் அவர் நிரப்புவார். நீங்க பேசும்போதே ஜனங்கள் சுகமடைவாங்க. உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வராதான்னு எத்தனையோ ஜனங்கள் ஏங்குகிற இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வருவாரு. இதெல்லாம் இந்த கனம், புகழ், மகிமை, மேன்மை எல்லாம் அவர் தருவாரு. ஆனா நம்ம ஹார்ட் எந்த இடத்துக்கு வந்துரும்னா அதெல்லாம் பெருசா பார்க்காது. இப்ப வரைக்கும் யாராவது ஒண்ணு சொல்லிட்டா நம்ம புகழ்ச்சிக்கு அடிமையாரோம் அப்படின்னா அது எல்லாமே மாம்சத்தின் எண்ணங்களா இருக்கு. அந்த இடத்தை விட்டெல்லாம் நம்ம வெளியே வந்து நம்ம யார்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நான் ஜீவன்ல இருக்கிறேன், ஜீவனுக்குள்ள பங்கெடுத்திருக்கிறேன், எனக்குள்ள அன்பு, ஜீவன், ஒளி இதுதான் இருக்குது. நான் டோட்டலா என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன். நான் கேட்கறது, பார்க்கிறது, பேசுறது, இது எதுவும் அவருக்கு பிரியமில்லாதத என்னால செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வருதோ அப்போ இந்த ஜீவன்ல நம்ம பங்கெடுக்கிறோம்னு அர்த்தம். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கும். இந்த வார்த்தைகள் தான் நம்மை விடுவிக்கும். ஜீவன்ல எப்பொழுதுமே நம்ம இந்த ஜீவன்ல பங்கெடுக்க முடியும். வியாதியை குறிச்சு உங்களுக்கு பயமே இருக்காது. உலகத்துல யாருக்கு என்ன வேணாலும் வரலாம், என்னையே எதுவும் டச் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு உங்க ஹார்ட் வந்துரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இருதயம் தான் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அட்டாச் ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இருதயத்துல நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ இருதயத்துல நம்ம இன்றைக்கு தேவனுடைய ஜீவன்ல பங்கெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஆழமாய் விசுவாசிக்கும் போது இந்த எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு நம்மளை விட்டு என்ன செய்யணும்? களைந்து போடணும். அப்போ நம்ம இந்த தேவரகமான ஜீவன்ல பங்கெடுப்போம், வியாதி இல்லாத. எங்க பல அப்போஸ்தலர்கள் காலத்துல உடனே அந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் ஹீலிங்ல அந்த மெசேஜை நான் பேசியிருக்கிறேன். அது என்ன முள்ளா இருக்கும்? அவர் போற இடங்கள்ல எல்லாம் மனிதர்கள் அவனுக்கு முட்களாய், எதிரிகளாய் அங்க சுவிசேஷத்துக்கு விரோதமா எழும்புறாங்க. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா முட்கள்னு சொல்லி மனிதர்களை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாம்சத்தில் ஒரு முள். மாம்சம்னா என்ன? அந்த எண்ணங்கள்ல அது என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்ன மேன்மைப்படுத்தாதபடிக்கு அது என்ன செஞ்சிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் காலத்துல நீங்க யாராவது வியாதியில பலவீனப்பட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. என்னதான் அடிச்சு துவைச்சு போட்டா கூட அடுத்த நிமிஷம் எழும்பி அவங்க பாட்டுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஜீவன்ல அவங்க பங்கெடுத்தாங்க. அவங்க எப்போ அவங்க சரீரத்துல இருந்து ஜீவன் பிரியணும்னு விரும்பினாங்களோ, ஒப்பு கொடுத்தாங்களோ, அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? மரித்ததை நம்ம பார்க்கிறோம். பவுல் அழகா சொல்றாரு, இந்த தேகத்துல விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை இருக்கு. ஆனாலும் இந்த சரீரத்துல நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறதுனால நான் இருக்கிறேன். எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வெளிப்பாடு. நான் சொன்னாதான் என் சரீரத்தை விட்டு என் ஜீவன் போகும், நான் ஒப்பு கொடுத்தாதான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஜீவன்ல வாழ்ந்தாங்க.
அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் போதும் அவர் உடம்புல இருக்கிற அத்தனை சொட்டு ரத்தம், கொஞ்சம் ரத்தம் வந்தாலே மயங்கிடுறாங்க. ஆனா அவ்வளோ ரத்தம் வந்துட்டு, ஆனா கூட அவர் பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அவர் ஜீவன் போகல. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த முதற்பேரானவருக்கு பின்பாக வந்த பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கிறாரு? இதெல்லாம் என்னுடைய தேவரகமான வாழ்க்கைனா, இதுதான் உங்களுக்குரியதுங்கிறத கற்றுக் கொடுக்க தான் இயேசு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மாதிரியாய் வைத்து போயிருக்கிறாரு. அப்போ இந்த ஜீவன்ல நம்ம பங்கெடுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த ஜீவன்ல தான் நான் இருக்கிறேங்கிறத இருதயத்துல எப்ப விசுவாசிக்கிறோமோ, பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இத குறிச்சு நம்ம ஆழமா இன்னும் தியானிக்க நம்ம வாழ்க்கையில கிருபை, சமாதானம் பெருகும். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளின்படி உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அது கடந்து போய் 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாய் நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பன் அப்பா, நாங்கள் தேவனுடைய ஜீவன்ல நாங்க பங்கெடுத்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் குமாரனை உடையவர்களாய் நாங்க இருக்கிறோம்ப்பா. குமாரன் இன்றைக்கு எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்பா. இந்த ஜீவன் தான் எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளயும் இந்த தேவ ரகமான ஜீவன் அது ஃப்ளோ ஆகுறத நாங்க பார்க்கிறோம், பேசுகிறோம் தகப்பனே. இந்த தேவ ரகமான ஜீவன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாக, செல்களுக்குள்ளாக, திசுக்களுக்குள்ளாக, எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, இரத்த ஓட்டங்களுக்குள்ள இந்த தேவ ரகமான ஜீவன் கடந்து வருகிறது. இன்றைக்கே ஒரு விடுதலை எல்லாருக்குள்ளேயும் உண்டாகிறது. எலும்புகள்ல காணப்பட்ட பிரச்சனைகள், நரம்புகள்ல, அவயவங்கள்ல காணப்பட்ட எல்லா பலவீனங்களும் இந்த ஜீவன் உள்ள வர 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 அந்த இருள் எல்லாம் வெளியே போகுது. மாம்ச எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம இப்ப களைஞ்சு போட்டுருவோம். பயம், கவலை, சந்தேகம், சோர்வு, சுயம், அப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாத்தையும் நான் களைஞ்சு போடுறேன். தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்க தரித்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்திருக்கிறோம். அவர் போலதான் நாங்க சிந்திப்போம், அவர் போலதான் நாங்க பேசுவோம், அவர் போலதான் நாங்க யோசிப்போம். இந்த இடத்துக்கு தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய உள்ளம் இன்றைக்கு புதிதான ஆவியை பெற்ற இருதயமாய் மாறுகிறது. ஒவ்வொருத்தரும் அந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறத பாருங்க, ஜீவனுக்குள்ள இருக்கிறத பாருங்க. லைட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க, வெளிச்சத்துக்குள்ள இருக்கீங்க. வெளிச்சம்தான் உங்களை ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கு. இருள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அன்புதான் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. பகையோ, வெறுப்போ, கசப்போ உங்களை ஆளுகை செய்ய முடியாது. முற்றிலுமாய் தகப்பனே, எங்களை உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், எங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும்ப்பா. நாங்க உங்களுடைய ஜீவன்ல நாங்க பங்கெடுத்திருக்கிறோங்கிற ஆழமான சத்தியம் இன்னும் எங்க இருதயத்துல அதிகமாய் அது பேசப்பட, அதுல நாங்க செயல்பட தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்கள்ல, உம்முடைய செட்டைகளின் நிழல், உம்முடைய ரத்தத்துக்குள்ள நாங்க மறைக்கப்பட்டு இருக்கிறோம்.
என் கையில இருக்கிறத ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்கப்பா. இன்னைக்கு எங்களை உங்க கைகளுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. யாரும் எங்களை பறித்து கொள்ள முடியாது. அப்படியே எங்களை பாதுகாக்கிறபடினா நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். எல்லாரும் இந்த ஜீவன்ல பங்கெடுக்க, நாங்க எல்லாரும் குடும்பம் குடும்பமா இந்த தேவனுடைய ஜீவன்ல நாங்க பங்கெடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.